நாள் சுட்ட பூரியும் மிஞ்சி போயிடுச்சு. அடுத்த நாள் வீக்கெண்ட், அதனால நல்லா தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு அந்த லெஃப்ட் ஓவர் பூரியை வச்சு தாங்க செஞ்சேன். ஒரு கப் நிறையா பால், ஒரு கரண்டி நிறையா சுகரு, கொஞ்சமாக பாதாம் பவுடர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். பூரியை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் குட்டி குட்டி பூரி தான் சுட்டிங்கன்னா அப்படியே முழுசாக கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்ச பாலில் இந்த பூரியவும் போட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுற வேண்டியதான். ஃபைனலாக ஏலக்காய் தூவி அந்த பால் கொஞ்சம் வற்றி கெட்டியானதுக்கப்புறம் இறக்கிற வேண்டியதான். சூப்பரான லெஃப்ட் ஓவர் பூரி ஸ்வீட் ரெடி. ஈவன் தீபாவளிக்கு கூட செய்யலான்னா பாருங்கள், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ மிச்ச பூரியில் கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு, கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மிளகாத்தூளும் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் பூரியவும் போட்டு நல்லா கிண்டி இறக்கணும்னா சூப்பரான மசால் பூரி டேஸ்ட்டில் இருக்கிற லெஃப்ட் ஓவர் பூரி மசாலா ரெடி. பூரி மிஞ்சிச்சுன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க.